குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்பதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம், அயோத்தியா தீர்ப்பு வந்தது. அடுத்தது காஷி மதுரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேஸும் இருக்கு. அப்படி போறப்ப அண்மையில ஒரு வாரமா யூபில ஒரு மஸ்ஜித் என்னன்னா சம்பால் அப்படிங்கிற ஏரியால ஒரு மஸ்ஜித்ல பெரிய போராட்டம், அங்க ஒரு கிளர்ச்சியே மத மோதல்களே நடந்திருக்கு. என்ன நடக்குது, என்ன காரணம்? நீங்க கரெக்டா ஆரம்பிச்சிருக்கீங்க. அயோத்தியா, காஷி, மதுரா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரொம்ப பழைய சமாச்சாரங்கள். இந்த மூணையுமே நம்ம திரும்பி வாங்காம விட போறது இல்லை அப்படின்ட்டு இந்து இயக்கங்கள் ரொம்ப வருஷமாவே, கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாவே கங்கணம் கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு, நீங்க சொன்னதுக்கு அப்புறமா செல்லதெல்லாம் நானும் சொல்றேன். அயோத்தியா, வாரணாசி, மதுரா மாஸ்க் ஆயிடுச்சு. போஜசாலா அப்படின்ட்டு மத்திய பிரதேஷ்ல ஒரு இடத்துல மசூதிக்கு கீழே கோவில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ ரீசென்ட்லி. திலி வாலி மஸ்ஜித் அப்படின்ட்டு இது லக்னோல இருக்கு. அது கூட இப்போ வந்து கிளைம் பண்ண போறாங்க. அடுத்தது அஜ்மீர் தர்கா இருக்கு இல்லையா, அஜ்மீர் தர்கால வந்து அந்த ரொம்ப, அதாவது இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப புனிதமான ஒரு நகரமாக கருதப்படுகிற இந்த அஜ்மீர் தர்கா, அங்க நிறைய பேர் ஹிந்துஸ் எல்லாம் கூட போறாங்க. ஹிந்துஸ் எல்லாம் கூட அங்க வழிபாடு நடத்துறதெல்லாம் உண்டு. அந்த ஒரு தர்காவுக்கும் இவங்க வந்து கிளைம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன். சம்பல் வந்து லேட்டஸ்டா நடக்கிறது தான். இதுக்கு முன்னாடி குதுப் மினாரை கூட நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்ட்டு சில கும்பல் போயிட்டு இருந்தது. ஆனா குதுப் மினார்ல என்ன உங்களுக்கு இது கிடையாது, அதாவது வழிபாட்டு முறை கிடையாது. வேற காசி, மதுரா, அயோத்தியா இங்கெல்லாம் வழிபாடு உண்டு. அதாவது அங்க ராம ஜென்ம பூமி, கிருஷ்ண ஜென்ம பூமி, அதே மாதிரி காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணேஸ்வரி அவங்களுடைய அந்த இதெல்லாம் இருந்ததுனால அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அங்க இருக்கிற அந்த இந்து கோவில்களை மீட்பதற்கான முயற்சிகள் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கிறது. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதுல என்ன மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, கோர்ட் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. கோர்ட் ஆர்டர் எப்படி கொடுக்குறாங்க உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம நாட்டுல 1991 தொழுகை தல வழிபாட்டு தல சட்டம் அப்படின்ட்டு 1991 நரசிம்மராவுடைய காங்கிரஸ் அரசு கரெக்டா? ஆமா, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு இதெல்லாம் எப்படி வர்றது அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி மக்களுடைய மனதில் இருக்கு. அதுக்கு காரணம் என்னங்கிறத நான் ரொம்ப தெளிவாவே சொல்லிடுறேன். அதாவது அந்த கோவிலோ 1947 ஒரு கோவில் இருந்தது, அல்லது அங்க ஒரு மசூதி இருந்ததுன்னு சொன்னா அது கோவிலாகவே இருந்ததுன்னா கோவிலாக இப்பவும் தொடரும். மசூதியாக இருந்ததுன்னா இப்பவும் மசூதியாகத்தான் தொடரப்போகுது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. யாரும் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. சோ அவ்வளவுதானே இருக்கே தவிர அதுல நீங்க வந்து சர்வே பண்ணக்கூடாது, யாரும் போயிட்டு விசிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதாவது அந்த இடத்துல போனா அதுக்கு என்னென்ன இருந்தது, உண்மையிலேயே டெம்பிள் இருந்ததா போச்சா அப்படிங்கிற அந்த சர்வே அதெல்லாம் யாரு வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இன்டர்பிரேஷன். அந்த இன்டர்பிரேஷன் படித்தான் இப்போ வந்து ஞானவாப்பியில, அதாவது வாரணாசியில விஸ்வநாதர் கோயில தொட்டா மாதிரி இருக்கிற, காசி விஸ்வநாதர் கோயில் தொட்டா மாதிரி இருக்கிற அந்த மாஸ்க்லயும் சர்வே நடந்தது, போஜசாலால சர்வே நடந்தது, இப்போ சம்பல்லையும் சர்வேக்கு அவங்க அலோவ் பண்றாங்க. சட்டம் இருக்குன்னு சொன்னா சட்டத்தை காப்பவர்களே சட்டத்திற்கு புறம்பாக எப்படி சர்வே பண்றது சொல்லுவாங்க இல்லையா? அதனால இது ஒரு தவறான புரிதல். ஆனா இப்போ அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனா என்ன, நீங்க வந்து திருப்பி அதை மாத்துறது அதெல்லாம் பண்ண முடியாது. அயோத்தியா கோர்ட்ல ரொம்ப வருஷமா நடந்துன்றது, 100 வருஷத்துக்கு மேல கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தது. அது கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது, அதன்படி அங்க இது பண்ணாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இப்போ இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போறது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். பட் இந்த மீன் டைம் இங்க சம்பல் அப்படிங்கிறது எப்படி மேட்டர் வந்தது அப்படின்னு காரணம், அது அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து அது பக்கத்துல ஒரு கல்கி விஷ்ணு டெம்பிள் அப்படின்னு ஒண்ணு உண்டு. கல்கி விஷ்ணு மந்திர் அப்படிம்பாங்க கோவில்.
அந்த கோவிலுக்கும் இந்த இப்ப இங்க அந்த மசூதி இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அங்க ஒரு கோவில் இருந்தது, ஹரிஹர் மந்திர்னு ஒரு கோவில் இருந்தது. அந்த ஹரிஹர் மந்திர் தான் உடைச்சிட்டு அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கல்கி விஷ்ணு மந்திர் அப்படிங்கிறது கல்கி அவதாரம், அதாவது 10வது அவதாரம். 10வது அவதாரம் கல்கி, மகாவிஷ்ணுடைய அவதாரம். அந்த அவதாரம் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் கருதப்படுகிறது. இங்க பாருங்க, இதுல சனாதன இந்த இந்து மதத்துல இந்த புராண இதிகாசங்கள் எல்லாம் வச்சு பல்வேறு சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் வச்சு நம்ம வந்து இன்னைக்கு கூட கரெக்டா கணிக்க முடியும் கலியுகம் எப்ப முடிய போகுது, கலியுகம் முடியறதுக்கு முன்னால கல்கி அவதாரம் எப்படி உருவாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து இடம் நேரம் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு கரெக்டா துல்லியமா சொல்ல முடியும். எப்படி இங்க இருந்து சூரியனுக்கு அவ்வளவு தூரம் இருக்கு, சந்திரனுக்கு இவ்வளவு தூரம் இருக்கு, சப்தரிஷி மண்டலங்கள் அவ்வளவு தூரம் இருக்குங்கிறதெல்லாம் அந்த காலத்துல எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா வச்சிருந்தாங்களோ இன்னைக்கு அவங்க அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. யாரு? அமெரிக்காலையும் ஜெர்மனிலையும் ஜப்பான்லயும் ருஷ்யாலையும் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் முதல்லயே கணிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. அதனால இது வந்து முக்கியமான ஸ்தலமாக கருதப்படுகிறது. இது வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ராமாயண அடையாளம் உள்ள இடங்கள், மகாபாரதத்தின் அடையாளம் உள்ள இடங்கள், அவதாரங்களாக சொல்லப்படுகிற அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது, நிகழ்வுகள், அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடலுக்கு கீழே துவாரகா போயிடுச்சு அப்படிங்கிறோம் இல்லையா, அது ராமாயணம் மகாபாரதம் பிளஸ் அவதார நிகழ்வு, அதெல்லாம் கிருஷ்ணனுடைய அவதார நிகழ்வு. அந்த மாதிரி அவதார நிகழ்வான இடங்கள், கேரளால வந்து பரசுராம் அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவதாரம் நிகழ்ந்த இடங்கள் எல்லா இடத்துலையுமே நம்ம அவ்வளவுதான், நம்ம கேட்கறது அவ்வளவுதான். ராமாயணம் மகாபாரதம் அவதார இடங்கள் உள்ள அந்த பழைய இடங்களை எங்களுக்கு மீட்டு தாருங்கள், எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு நாம கேட்கிறோம். அதுக்கு மேல நாம கேட்கல. பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே 29,000 கோவில்கள் இடிக்கப்பட்டன. இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். புள்ளி விவரமே கிடையாது. ஏன்னா முகலாயர்கள் வந்த பிறகு பாபர்ல இருந்து, அதுக்கு முன்னால ஜெங்கிஸ்கான்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். பாபர்ல இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் எவ்வளவு கோவில்கள், அதுவும் எஸ்பெஷலி உத்தரப்பிரதேசத்துல. ஏன் உத்தரப்பிரதேசம் அப்படின்னா, டெல்லி சுல்தானேட்னா அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. டெல்லி சுல்தானேட்டு விந்தியா மலை வரைக்கும், அதாவது போபாலுக்கு கீழே ஹோஷங்காபாத் அது வரைக்கும் அவங்க பரவி இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த முகலாய சாம்ராஜ்யம் தெற்கு பக்கமா வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஹைதராபாத் வந்தது, ஹைதராபாத்துக்கு அப்புறம் பிஜப்பூர் வந்தது. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது செஞ்சி, இது பேர் என்னது, இங்க ஒரு கோட்டை எல்லாம் இருக்குமே, இந்த திருவண்ணாமலை பக்கத்துல சில கோட்டைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, செஞ்சி கோட்டை. அந்த செஞ்சி கோட்டை கூட வந்து இந்து மன்னர்களுடைய கோட்டையா தான் இருந்தது. ஆற்காடு நவாபு அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. ஹைதர் அலி மைசூர்ல போயிட்டு அந்த சமஸ்தானத்தை பிடிச்சாரு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த காலத்துல மேக்சிமம் கான்சென்ட்ரேஷன் எப்போ, அதாவது பாபர், ஹுமாயூன், ஜஹாங்கீர், அக்பர், அந்த பீரியட்ல சொல்றேன். பாபர், அக்பர், ஹுமாயூன், ஜஹாங்கீர் அந்த பீரியட்ல உங்களுக்கு மேக்சிமம் கான்சென்ட்ரேஷன் வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தை மட்டும்தான் இருந்தது. அதனாலதான் நீங்க வந்து பார்க்க முடியும், உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஏகப்பட்ட கோவில்கள் இடித்தர மட்டும் பண்ணி கட்டினாங்க. ஆனா அவங்க பண்ணின ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒட்ட மொத்தமா இந்து கோவில் இருந்ததுங்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாம எடுத்து புதுசா கோவில் மசூதி கட்டிருந்தாங்கன்னு சொன்னா யாரும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, அயோத்தியா மேட்டர் நான் சொல்றேன் உங்களுக்கு. அயோத்தியால இது காசி விஸ்வநாத் மந்திர் பக்கத்துல இருக்கிற ஞானவாபி மாசுல கூட இன்னைக்கும் சிற்பங்கள் இருக்கின்றன, தூண்கள் இருக்கின்றன. தூண்களில் இந்து மத அடையாளங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. கழிவுநீர் கால்வாய் இருக்கிறது, குளம் இருக்கிறது. இங்கேயும் சம்பல்லையும் அதே மாதிரிதான் ஒரு கிணறு இருக்கு. கிணறு, அந்த முகப்பு, இந்த கிணறையும் முகப்பையும் மட்டுமே வச்சு நம்ம வந்து கோவில் கருவறை எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதாவது அதுக்கு வேண்டிய தொழில்நுட்பம், அதுக்கு வேண்டிய அறிவு உள்ளவர்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்காங்க. அவங்கள 1-2 பேர் எனக்கும் தெரியும். அதாவது ஒரு கோவில் கிணறு அமைந்த இடம், முகப்பு அமைந்த இடம், இந்த ரெண்டையுமே மட்டும் வச்சு
மதில் சோறு கூட வேண்டாம், இது ரெண்டையுமே மட்டும் வச்சு அவங்க கருவறை எங்க இருந்ததுங்கிறத கரெக்டா கணிச்சு நமக்கு சொல்லிடுவாங்க. அது மாதிரி எவ்வளவோ அடையாளங்கள் அவங்க அப்படியே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போதான் அந்த அயோத்தியா மேட்டர் என்னாச்சு, கே முகமது, பிபி லால், இந்த மாதிரி பெரிய பெரிய தொல்லியல் வல்லுநர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அக்கம் பக்கத்துல போய், அதாவது குமாயூன் வரைக்கும், அதாவது இமாலயத்துல குமாயூன் வரைக்கும் போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த கல்கல் எங்கன்னு வந்தது அப்படின்னு. தேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல, வடக்கு உத்தரப்பிரதேசத்துல, நைனிகால் அந்த பக்கம்லாம், அதாவது உத்தராகண்ட் பக்கத்துல. அந்த இடத்துல இருக்கிற மலையை உடைத்து அங்கிருந்துதான் தூண்கள் கொண்டு வரப்பட்டன அப்படின்ட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அது எவ்வளவு 40 அடி கீழே போயிருந்ததோ அதே மாதிரி 40 அடி மேல இருந்தது. ஆனா அந்த 40 அடியோட அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதாவது தரையில இருந்து 1 அடி மேல வச்சு அதை கட் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் மாஸ்க் எழுப்பியிருக்காங்க அயோத்தியால. அது மாதிரி பல்வேறு அடையாளங்களை இவங்க வந்து அழிக்காம அப்படியே விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்துக்களுக்கு அது இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இது ஒரே ஒரு கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்றேன் கார்த்திக். எவ்வளவோ சர்ச்சஸ் அப்ப கட்டினாங்க இல்லையா, அதாவது இஸ்லாமிய படையெடுப்பு மாதிரியே கிறிஸ்தவ படையெடுப்பும் நம்ம நாட்டுல இருந்தது. போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச்சு பீப்புள் வந்தாங்க, பிரெஞ்சு பீப்புள் வந்தாங்க பாண்டிச்சேரியில, அதுக்கப்புறமா வந்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸ் தான். அவங்களும் சர்ச்செல்லாம் கட்டினாங்க. மெட்ராஸ்ல எவ்வளவோ சர்ச், கத்தீட்ரல் சர்ச் நீங்க எடுத்துக்கீங்களேன், கத்தீட்ரல் சர்ச்சுக்கு இப்போ இருக்கிற இடத்துல ஒரு இந்து கோவில் இருந்தது. அவங்க சொன்னாங்க, இந்த கோவிலை நீங்க அப்புறப்படுத்துங்க, எங்க சாஹிபுகளுக்கெல்லாம் நாங்க வந்து இந்த ஒரு இது கட்டணும், ஒரு ரெசிடென்ஸ் கட்டணும், அந்த இடத்துல நாங்க வந்து சர்ச் கட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. அந்த கோவில் சென்னை கேசவ பெருமாள் கோவில் கூட ஈவினிங் பஜாருக்கு பின்னால போன காரணமே அதுதான். அது மாதிரி பல்வேறு இடங்கள்ல அவங்க சர்ச் கட்டினாங்க. ஆனா கோவில்களை இடித்து அதன் மேல் சர்ச்சை கட்டப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஆனால் எல்லா இடத்துலயுமே, காரைக்காலுக்கு நீங்க போங்க சார், தெரியும் சார், காரைக்கால ஒரு மசூதி இருக்கு சார், அது கோவில் சார். வட கர்நாடகால நான் வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லயும் நான் வேலை பார்த்திருக்கேன், ஒரு வில்லேஜ்லயும் பார்த்திருக்கேன். எங்க நீங்க போனீங்கன்னாலும் அந்த இடத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கும், ஒரு விஷ்ணு கோவில் இருக்கும், ஒரு சிவன் கோவில் இருக்கும், வீரபத்ரன் அப்படிம்பாங்க அந்த ஏரியாலாம். வீரபத்ரன், அதாவது வீரபத்ரன்ங்கிறது சிவகணம், அவங்களுடைய கோவில் இருக்கும். அந்த கோவில்கள் அப்படியே இன்னும் இருக்கு, அந்த கர்ப்ப கிரகம் அப்படியே இருக்கும், அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும், தூண்கள்லாம் அப்படியே இருக்கும். ஆனா அங்க மசூதி, அதுதான் ப்ராப்ளமா போச்சு. அதனால இப்போ இவங்க சர்வே பண்ணிட்டாங்க, யாரு கோர்ட் சொன்னாங்க அப்படிங்கறதுனால சர்வே பண்ணிட்டாங்க. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டா, இந்த கைலாதேவி டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டெம்பிள் ட்ரஸ்ட், அவங்க தான் சொல்றாங்க, இது மாதிரி எங்களுடைய மத உணர்வுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு இடம், இந்த இடத்துல வந்து கோவில் தான் இருந்தது, அந்த இடத்த எங்களுக்கு மீட்டு கொடுங்க, அட்லீஸ்ட் சர்வே பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க லோக்கல் கோர்ட்டு சர்வே பண்ண சொல்றாங்க. சர்வே பண்ண சொன்ன உடனே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்லெறியறது. அதாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் இஸ்லாமிய மக்கள் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டு மொத்தமா ஊரே திரண்டு வந்துடும், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்துடும், ப்ராப்ளம் வந்துடும், சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை ஆயிடும். அதுதான் ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, லாட்டி சார்ஜ் பண்ணாங்க, 4 பேர் 3 பேர் செத்து போனாங்க. அப்புறமா இன்னொருத்தர் வந்து மரணம் அடைந்தார். இன்டர்நெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறமா சர்வே நடந்தது, முடிச்சுட்டாங்க, சர்வே என்ன வந்தது அப்படின்னா, அங்க இதுக்கு முன்னால ஒரு சின்ன கேஸ் சொல்றேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது 2024 தானே, 2018லயே இந்த இடத்துல ஒரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ் தெரியுமா? அங்க இருக்கிற ஒருத்தர், அந்த ஊர்ல இருக்கிற சம்பல் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தரே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாரு. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னா தொல்லியல் துறையில இருக்கு. தொல்லியல் துறையில வந்து 1920லயே இந்த இது வந்துருச்சு. ஓகே, இந்த கோவில் 1920 இந்த கோவில் வந்திருக்கு, அதாவது இந்த மசூதி வந்திருக்கு. தொல்லியல் துறையில வந்த பிறகு நீங்க எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது, கட்டுமானங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறது சட்டம். அதனால அவங்க வந்து 30A 30B மாதிரி ஏதோ 2-3 பிரிவுகள் இருக்கு, அந்த பிரிவு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாரு. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை பார்த்துட்டு அதை நீ அந்த அவர் என்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு இரும்புனால செய்யப்பட்ட ஒரு தடுப்பு,
ரெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ரெயிலிங் கட்டிருக்காங்க. அதாவது இந்த கியூ எல்லாம் வந்தாங்கன்னா கியூ கரெக்டா போற மாதிரி பண்றதுக்கு அது பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இடிக்க சொன்னாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னாலும் ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு அங்கம் தானே. ஆனா அவங்க அதை இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு நாம இப்போ பேசுற இந்த நேரம் வரைக்கும் அவங்க அதை இடிக்காம இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம நாட்டு சட்ட திட்டங்களுக்கு, நம்ம நாட்டு நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு இவங்க எப்படி கட்டுப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இது ஒரு விஷயம் நடந்துதான் இருக்குது. இப்போ 2024 இப்போ நடந்த சமாச்சாரத்துல 19ஆம் தேதி அப்பதான் உடனே ஒருத்தர் சொன்னாரு, இது வந்து எலெக்ஷன் ஸ்டண்ட் அப்படின்னாரு. இதுல எப்படி இப்போ எலெக்ஷன் ஸ்டண்ட் இருக்க போது? 20ஆம் தேதி, அதாவது உத்தரப்பிரதேசத்துல 9 இடைத்தேர்தல்கள் நடக்கிறது. 20ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து இது வாக்கு பதிவு. 19ஆம் தேதி இது நடக்கிறது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா இது வந்து இந்து கன்சல்டேஷன் பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்னுட்டு இந்த சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியினர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளவு கட்சி பேரை சொன்னால இன்னொன்னு என்னன்னா, அந்த கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. எம்பி அண்ட் ஆல்சோ எம்எல்ஏ உடைய பையன் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தூண்டி விட்டுருக்காங்க. எப்படி நம்ம கர்நாடகால எடியூரப்பா ஆட்சி நடக்கும் போது அங்கேயே சிவாஜி நகர் பகுதியில ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏனுடைய வீட்டை தீயை வச்சு கொளுத்தினாங்க. அதாவது உடனே ஒரு 3000, 5000, 10,000 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. நிறைய கல் எடுத்துட்டு வந்துருவாங்க. போலீஸ்காரங்க மேல, ராணுவத்து மேல. காஷ்மீர்ல இருந்துதான் வந்தது இந்த கல்லடிக்கிற கல்ச்சர், ஸ்டோன் பெல்டிங் அப்படிம்பாங்க அதை இங்கிலீஷ்ல. அந்த கல்ச்சர் வந்தது. அதே மாதிரிதான் இவங்க பண்றாங்க. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாதி பார்ட்டி தான் இதுல வந்து பொலிட்டிக்கல் ஆதாயம், அதாவது அரசியல் ஆதாயம் தேட முனைகிறது அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. ஓகே, இது இப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்வே நடத்தினீங்களா, ரொம்ப நல்லது. சர்வே ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா, அதுல வந்து அந்த உள்ளுக்குள்ள ஃப்ளோரிங் எல்லாம், அதாவது எப்படி இருந்ததோ அப்படியே தான் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம ஊர்ல கைலாசநாதர் கோவில் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரத்துல, இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, அதுல ஏதாவது ஒரு ஆணி கூட நீங்க அடிக்க முடியாது. அதே மாதிரி தான் தஞ்சாவூர் பெரிய கோவில், அதுவும் ஏஎஸ்ஐல தான் இருக்கு, ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் போய் பாருங்க, ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. ஆனா இங்க என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த ஃப்ளோர் எல்லாம் எடுத்துட்டு டைல்ஸ் போட்டாங்க, செவருக்கெல்லாம் பச்சை கலர் அடிச்சுட்டாங்க. வழக்கமா பச்சை கலர் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த 2-3 ரூம்ஸ் கட்டிட்டாங்க அங்க இருக்கிறவங்க தங்கறதுக்கு. கீழே கடைகள் கட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து வயலேஷன் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் தெரியும். அதாவது சில பத்திரிகைகள்ல, அதாவது இங்கிலீஷ் பத்திரிகைகள்ல இந்த ஃபைண்டிங்ஸ், இந்த சர்வேல என்னென்னலாம் பண்ணினாங்க கண்டுபிடிச்சிருக்காங்கிறதெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஆனாலும் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுக்கு, அதை வந்து கவர்ல போட்டு சீல் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இது லோயர் கோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு இப்போ வச்சிருக்கிறாங்க. அதனால இப்போ அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல, அடுத்தது என்ன கூட இப்ப நீங்க சொல்ற மாதிரியே பயங்கரமான 2 மதத்துக்கும் மோதல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படி அங்க கவர்மெண்ட் கட்டுப்படுத்திருக்காங்க? ஃபைண்டிங்ஸ் நீங்க சொல்ற மாதிரியே க்ளோஸ்டு கவர்ல தான் வைக்க போறாங்க. அடுத்த இயரிங்ல தான் அது வந்து இது தெரிய வரப்போகுது, அந்த ஃபைண்டிங்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு. பட் என்னதான் நடந்தாலுமே கோவில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ஃபைண்டிங்ஸ் வந்து கோவில் இங்க இருந்தது, கட்டுமானம் இருந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? மஸ்ஜிதா தான் தொடருமா? இல்ல இதுல வந்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா கோவில் இதை விட்டுருங்க. நீங்க இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் காசி விஸ்வநாதர் கோவில். அங்க வந்து அந்த ஸ்ருங்கி தேவி கோவில் அப்படிம்பாங்க, அந்த மசூதியினுடைய பின்பக்கத்தில் இருக்கிறது. அந்த கோவிலை நம்ம வந்து மீட்டெடுக்க முடியுமா அப்படிங்கிறதே கேள்வியா தான் இருக்கு. ஏன்னு கேட்டா, அந்த 1991 நரசிம்மராவ் இயற்றிய அந்த சட்டம், ஓகே, நரசிம்மராவுக்கு வந்து அதுக்கு சில காரணங்கள்லாம் இருந்திருக்கலாம் சார், இல்லாம இருக்காது. ஏன்னா அந்த காலத்துல இந்த அயோத்தியா மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் போயிட்டு இருக்கும்போது பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆட்சி வேற மாற்றம் அதிகமாயிட்டு இருந்தது. 10 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. தேவகோட, சந்திரசேகர், அது மாதிரி எல்லாம். சந்திரசேகர் இருக்கும்போது இந்தியாவுடைய பொருளாதார நிலை எவ்வளவு மோசமா போயிடுது அப்படின்னா, இறக்குமதிக்கு 1 வாரத்துக்கு தான் நம்ம கிட்ட பணம் இருந்தது.
அதனால இவங்க என்ன பண்ணாங்க, எவ்வளவோ டன்ஸ் ஆஃப் கோல்டு, டன்ஸ், ஆயிரக்கணக்கு டன்ஸ் கோல்டை எடுத்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல போய், லண்டன்ல போய் அடமானம் வச்சு பணம் எடுத்துட்டு வந்துதான் நம்ம வந்து பில் கொடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம நாடு இருந்தது. அந்த காரணத்தினால நரசிம்மராவ் ஜெயிச்சுட்ட ஒரு இது, அதுவும் வந்து மெஜாரிட்டி தான் கிடையாது, 145 இடமா இவ்வளவுதான் ஜெயிச்சுட்டு வந்தாரு. அவர் வந்த உடனே என்னாச்சு, ஓகே நம்ம வந்து இப்போ இதெல்லாம் கட்டி வச்சிடலாம், அதாவது மஸ்ஜித், மந்திர் இதெல்லாம் கட்டி வச்சிடலாம், மண்டல் கமிஷனை கட்டி வச்சிடலாம். அதாவது கோவில் ஒரு பக்கம் கோவில் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு மண்டல் கமிஷன் போயிட்டு இருந்தது. அதனாலதான் பயங்கரமான பொருளாதார சரிவை நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால்தான் அவர் வந்து இதெல்லாம் கட்டி வச்சிருங்க, நம்ம வந்து பொருளாதாரத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னுட்டு இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. ஆனா இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இதுதான் மெயின் ப்ராப்ளம். அதாவது ஒரு நாட்டின் மெஜாரிட்டி மக்களுடைய அடிப்படை உரிமை ஒரு நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போகிறது, அந்த உரிமையை கூட பறிக்கிற மாதிரியான இந்த ஒரு சட்டம், இந்த சட்டத்தை இன்னும் எப்படி வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணல இந்த உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற மோடி அரசாங்கம் ஏதாவது திரும்ப பெறத்துக்கோ இல்ல அதை சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? வாய்ப்புகள் ரொம்பவே பிரைட்டா இருக்கு. ஆனா இதை இம்மீடியட்லி அவங்க பண்ண மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. இந்த நரேந்திர மோடி அரசு வந்து எதையுமே திராவிடம் பண்ணிட்டு போறது இல்லை. நிதானமா ஆலோசிச்சு மற்ற குழுக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்களோட பேசி ஓரளவுக்கு இது பண்ணிட்டான். வக்ஃப் போர்டு பாருங்க, வக்ஃப் போர்டுக்கு கூட இப்ப கூட ஓகே, வக்ஃப் போர்டு அந்த பார்லிமெண்ட் கமிட்டியினுடைய பார்லிமெண்ட் குழுனுடைய தலைவரே அதிக நாட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 40 திருத்தங்கள் ஆஸ் இட் இஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் நேரம் வேணும்னு அவங்க கேட்டதுனால அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, பட்ஜெட் செஷன்ல வந்துடும். ஆனா இந்த 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 சட்டத்தை ரத்து செய்வதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த சட்டத்தை ரத்து செய்யறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய இது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஓகே நீங்க சட்டத்தை நீங்க ரத்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல, அதாவது 30,000 நான் சொன்னேன் இல்லையா, 29,000 கோவில்கள் அந்த உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே தரைமட்டமாக்கப்பட்ட அல்லது சின்னாபின்னமாக்கப்பட்டு மசூதிகள் கட்டப்பட்டன அப்படின்ட்டு இந்த தகவல் எனக்கு 1982 உத்தரப்பிரதேசத்துல எக்ஸ்டென்சிவா நான் பிரயாணம் பண்ணும்போது நான் சேகரித்த தகவல்கள், இன்க்ளூடிங் அயோத்தியால எவ்வளவோ சாது சந்தெல்லாம் இருக்காங்க, முனிவர்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல. அவங்களோட எல்லாம் பேசும்போது வாய் மொழியாக நான் திரட்டிய தகவல்கள் தான். ஓகே, அந்த 29,000 கோயில்களுக்கும் வந்து உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா ஓகே, அது ஒரு சட்ட சிக்கலா மாறிடும், ஒரு சமூக பிரச்சனையா மாறலாம் அப்படிங்கிற பயம் இந்த மத்திய அரசுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது என்னுடைய டவுட். ஆனா நான் என்ன சொல்றேன், குத்துப் மினார்ல ஒரு விசேஷம் நீங்க பாருங்க. குத்துப் மினார்ல நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்கிளைமர் வச்சிருப்பான், ஒரு போர்டு வச்சிருப்பான். அந்த போர்டுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்தது, இந்து கோவில் இருந்தது, இந்த இந்து கோவிலை இடித்து, அதாவது தற்பொழுது இங்கே ஒரு மசூதி இருக்கிறது, இந்த மசூதியில் இஸ்லாமிய வழிபாடு நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க, அப்படின்னு எழுதிடுவாங்க. இதையே நீங்க வந்து அந்த 29,000 கோவில்கள்லையும் நம்ம காரைக்கால்ல இருக்கிற அந்த மசூதியிலையும் கூட பண்ணலாம். வேளாங்கண்ணி கூட அது மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அதை வந்து இன்னும் எனக்கு ஃபுல் தகவல் கிடைக்கல. அது கிறிஸ்டியானிட்டி பொறுத்த விஷயம், சமாச்சாரம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கிளைமர் வச்சா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு 5 வருஷம் இல்லை அப்படின்னாலும் அடுத்த முறை நரேந்திர மோடி அரசு பாஜக ஜெயிச்சு வரும்போது வேற யாரு இருந்தாலும் கூட இந்த சட்டம் அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் சட்டத்திற்கு புறம்பான சட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லி ரத்து செய்வாங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை உண்டு. இந்தியான கேள்வியா, இது எங்க போய் முடிய போகுது இந்த சம்பால் விவகாரம்? இல்ல, இது வந்து உங்களுக்கு பாருங்க, சந்திரசேகர் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரம் முன்னால, பிரதம மந்திரி சந்திரசேகர் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து உண்மையிலேயே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எவ்வளவு இந்த மாதிரி கோவில் பிரச்சனைகள் இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம்
ஒரு குழு, அதாவது ஒரு அமைதி குழுவோ அப்படி இல்லைன்னா ஒரு பேச்சுவார்த்தை குழுவோ அமைச்சு 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப முயற்சி பண்ணாரு. அது உண்மை. ஆனா அதுக்கப்புறமா வந்த காங்கிரஸ் அரசு அதை பண்ணல. நரசிம்மராவ் அரசு அதை பண்ணல. காங்கிரஸ்காரங்க என்னைக்குமே அதை பண்ண மாட்டாங்க. அதாவது எதையுமே ஒழுங்கா ப்ராப்பரா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணணும். சுமூகமா முடிச்சிருக்கலாம். ஒரு இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு அமைதி குழு போட்டு ஒரு உடன்படிக்கை போட்டுட்டீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப சுமூகமா தீர்க்கக்கூடிய, சமரசமா பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள் தான் இதெல்லாம். பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கோர்ட்டு இந்த சட்டம் இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் இருக்கிற வரைக்கும் இதை இந்துக்களுடைய வழிபாட்டு தலமாக மாற்றாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னு கேட்டா இப்ப அங்க வந்து இந்த அதாவது சிருங்கிதேவி இருக்கு இல்லையா, ஞானவாப்பில, அங்க வந்து இன்னும் தொழுகை நடக்கிற அளவுக்கு அங்க சிற்பங்கள்லாம் அப்படியே இருக்கு. இங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு மோஸ்ட் ப்ராபபிளி 1991 சட்டத்தை காட்டி இது பண்ணிடுவாங்க. அதாவது ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு கூட என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டு இதை சுவமோட்டு கையில் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதாவது ஒரு வாரம் முன்னால சுவமோட்டு இதை கையில் எடுக்கணும். கையில் எடுத்துட்டு இதனால இந்துக்களுடைய உரிமை கோரல் காரணமாக நாளை வன்முறை வெடித்தால், நாளை சமுதாய அமைதி கெட்டால் அதற்கு மத்திய அரசும் நீதித்துறையும் பொறுப்பாகும் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ஆல் இண்டியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு. இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலா இல்ல ஒரு பயமுறுத்துற மாதிரியா அப்படிங்கறத அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல் செட் அண்ட் டன் இது இன்னும் ஒரு 100 வருஷம் இழுத்துக்கிட்டு போகும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே க்ளோஸ்டு கவர்ல இருக்கு. அடுத்த ஹியரிங்ல இது எப்படி பூகமா வெடிக்க போகுது, இதை எப்படி மத்திய அரசாங்கம் கையாள போகுதுங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தடத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க.